தப்பா இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறோம். எபிசோடு 28. கோட்ஸே பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பைத்தியம் போல் ஒரு பிராமணன் ஏதோ உளறிக்கொன்று சுற்றி திரிகிறானே என்ற ஆதங்கத்தில் வீர் சவர்கார் தனது அச்சகத்தில் அச்சு கோர்க்கும் பணியில் 10ஓடு 11வது நபராக அவனை அமர்த்தினார். ஆனால் அங்கும் அவன் தனது பணியில் கவனம் செலுத்தாமல் சாவர்கரோடு ஒட்டிக்கொள்ள பார்த்தான். சாவர்கர் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கெல்லாம் தன்னையும் அழைத்துச் செல்ல வற்புறுத்தினான். இவன் தொல்லை தாங்காமல் சாவர்கரே இவனை அச்சகத்தில் இருந்து வெளியேற்றினார். இந்த விபரங்களையெல்லாம் சாவர்கரை காந்திஜி கொலையில் சம்பந்தப்படுத்தி நீதிமன்றம் விசாரித்த போது வீர் சாவர்கரே நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியதால் தான் சாவர்கர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். வீர் சாவர்கரிடமிருந்து அகன்றாலும் அவன் மூளைச்சலவை செய்யப்பட்டான். தேசப்பிளவுக்கு காந்திஜியே காரணம் என்று ஒரு கும்பல் அவனுள் மகாத்மா மீது காழ்ப்புணர்ச்சியை ஊட்டிக்கொண்டே இருந்தது. காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டவுடன் RSS தலைவர் குருஜி சதாசிவ கோல்வால்கர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை விட்டு விடாதீர்கள், அவனுக்கு தக்க தண்டனை பெற்றுத்தாருங்கள். மகாத்மாவின் இழப்பை பாரதம் எப்படி தாங்கப் போகிறதோ என்று ஆதங்கப்பட்டவர் குருஜி. இத்தகைய வரலாறுகள் புரியாமல் கோட்ஸே RSS காரன் என்று ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு இந்திரா காங்கிரஸ்காரன் சில கைக்கூலிகளை காசு கொடுத்து ஏவி விட்டு எழுதச் சொல்கிறான், பேசச் சொல்கிறான். அவனுக்கு எப்படியும் காந்திஜியை கொன்றவன் ஒரு RSS என்று மக்களை நம்ப வைக்க வேண்டும். அதற்காக மாற்று மத ஃபவுண்டேஷன் மற்றும் NGO மூலம் நிதி உதவி பெற்று அமெரிக்க ஆலோசனைப்படி இப்படிப்பட்ட புரளிகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறான். எப்படியும் மோடியை பதவியிறக்கம் செய்துவிட வேண்டும் என்று பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார் ராகுல். அவருடைய புழுகு மூட்டைகள் சந்தையில் விலை போய்விடக் கூடாது என்று கடவுளை பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை.